கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. எலும்புக்கு நல்ல வலுவு, மேனி நல்லா பளபளப்பாக இருக்குது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அடிக்கடி உளுந்து சேர்த்திக்கிங்க. உளுந்து வடை சொல்கிறதுக்கு ஊற வச்சே ஆட்ட வேணுங்கிறது இல்லை, நல்லா மெது வரப்பருப்பே ஆட்டிக்கலாம். நல்ல பொறு பொருன்னு இருக்கு வடை. உளுந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். குண்டு உளுந்து 2 கப்பு, குண்டு உளுந்து, பச்சரிசி 3 ஸ்பூனு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும், நல்லா சுத்தமாக அலாசி எடுத்துக்கணும். நல்லா 2 வாரம் 3 வாரம் கழிஞ்சிக்கணும். நல்லா சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கணும். போதும். தண்ணி தண்ணி கடை சுத்தம் பண்ணணும். உளுந்த கொட்டி ஆட்டிக்கலாம். தண்ணி கணக்காக வச்சு அப்பப்போ மறக்கணும் ஆட்டிக்கணும். நல்லா மல்லிக்கு உளுந்தம்பருப்பு பாரு, வரப்பருப்பு ஆட்டினாவே மெதுன்னு வருது பாரு. அப்படியே தண்ணி தொழிச்சு ஆட்டிக்கணும். இப்படியே அதுக்கு தகுந்த தண்ணி கச்சிதமாக தெளித்து ஆட்டிக்கணும். பாப்பா அந்த வெங்காயத்து பச்சை மிளகாய் இருக்குது, கொஞ்சம் நாள் தண்ணி கொண்டு ஆட்டி தண்ணி வெறும்பேரி பாட்டக்களே நல்லா மணக்குது பாரு. சீக்கிரம் வெங்காயத்தை நறுக்கன்னு பொழுது வந்துருச்சு. இந்த அளவுக்கு மஞ்சள் வாட்டி 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி மாவுலேயே போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். இதுக்கு போதுமான உப்பு, இஞ்சி உப்பும் போட்டு மாவு நல்லா மெதுன்னு ஆட்டியாச்சுடா, வலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட்டக்கூடாது, இந்த அளவுக்கு தான் ஆட்டிக்கணும். வேணுமென்னா கொஞ்சம் தண்ணி அப்புறம் கூட தெளிச்சிக்கலாம். ஆட்டக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் ஆட்ட வேணும். உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு, பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரிஞ்சு வச்ச
பெரிய வெங்காயம் 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச மிளகாய் 1, பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருப்பிலாந்தழை 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை 1 கப்பு கொட்டி பிணைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாப்பா அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்று. ஊற்றுக்கண்ணே வர எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இலை கழிச்சிட்டு வந்துட்டியா? சரி சரி. 2 பேர் போடலாம். பள்ளிக்கூட சின்ன வர கொண்டாந்து வைக்கணும். சிறுக்கு நெறிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி ஓட்டை போட்டு போட்டு வச்சா அமுத்தி ஒரு இலையில உருண்டை பிடிச்சி இப்படி அமுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்கட் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கப்பில் எண்ணெய் ஊற்றி அப்பப்போ கைக்கு தொட்டுக்குங்க. கண்ணை திருப்பிடு. சரியாயா? நல்லா நிறைய அடங்கிடுச்சு. எடுக்கண்ணே. சரியாயா? இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இலையில் வச்சியும் போடலாம், அப்படி கையில் வச்சியும் போடலாம். கையில் வச்சு போடுறது நல்லா ஈஸி. எப்படி சௌகரியமா அப்படி போட்டுக்குங்க. சின்னதாக வேணுனாலும் போட்டுங்க, பெருசாக வேணுனாலும் போட்டுங்க. அந்த சேர்ந்தது எடு. மெதுவான மாதிரி பந்து பந்தாக தெரியுது பாரு. நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். பாப்பா ஐயா வேணும் வந்துடு. தம்பிக்கு 4 போட்டு கொடுத்துரு. போட்டு கொடுத்துட்டேனாயா? பாய் 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 பாய். இதே மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். குட்டிமா உப்பு சரியாகுதுன்னு பார்த்துட்டு தாத்தங்கிட்ட கொண்டு கொடு. தாத்தங்கிட்ட கொண்டு கொடு. சரி. மேடம் ஒரு சவர் மேடம் எடுத்தா அதெல்லாம் சரியா இருக்குதுங்க. சரியா இருக்குதா? அதான் நல்லா இருக்குது. சரியா இருக்குது. பொறுப்போன்னு இருக்குது. நல்ல பொறுப்போன்னு இருக்குதுல்ல? பொறுப்போன்னு நல்லா இருக்குது. பஞ்சாட்டுக்கு. சரி சரி. உளுந்த வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். குடிசாமி ஆயாட்ட சாப்பிடாய கூட ஆயத்தரத்தை கொடு. கூட ஐயா ஆயத்தரத்தை கொடுத்துரு. சாப்பிடு. சாப்பிடு சாமியா. நல்லா இருக்குதுங்க.
அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குதா? ஆ இந்த சாப்பிதா நல்லா மெதுன்னு இருக்குது பாரு. இந்தா ஐயா மெதுவடை சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? ஆ சரி சாப்பிடு. ஆ நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மெதுவடை பாரு, அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருதா. நல்லா பொறையாக இருக்குது பாருதா. ஆ மெதுவடை நல்லா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு ஆட்டம். நான் பல்லு இல்லாத கூட சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு நல்லா மெது இருக்குது. பஞ்சாட்டுக்குதுங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. மெதுவடை ஊற வச்சா சுடுவானுங்கிறது இல்லை, வரப்பருப்பே போட்டு ஆட்டலாம். நல்லா மெதுன்னு இருக்கு. கோழிப்பார் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பிள்ளைகிட்டே நல்லா விரும்பி சாப்பிடும். நாமளும் சாப்பிடலாம். உளுந்து சேர்த்துக்கிட்டா எலும்புக்கு நல்ல வலுவு, உடம்புக்கு நல்ல வலுவு. அடிக்கடி உளுந்து சேர்த்துக்கிங்க. ஊற வச்சு என்ன சொல்கிறதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு சுட மாட்டேங்கிறீங்க. நீ வரப்பருப்பே நல்லா கழிச்சு விட்டு போட்டு ஆட்டுங்க. கொஞ்சம் நேரத்தில் சுட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.